ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷனால ஸ்டாக் மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் ஸ்டாக்ல இருந்து வெளியில வர்றது தான் நல்லதோ அப்படின்னு நிறைய முதலீடு செய்யறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் பணத்தை சேமிச்சதே கிடையாது, இப்பதான் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி மாதிரியான விஷயங்களுக்கு இப்பதான் நான் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இனிய செய்தி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாசம் 5000 10,000 என்னால் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப பெரிய பர்டனான ஒரு அமௌண்ட். ஆனால் அதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தினமும் 21 ரூபாயை உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒரு டெய்லி எஸ்ஐபியை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். 21 ரூபாயை தினமும் டெய்லி எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெச்சூரிட்டி டைமில் அந்த பணம் 12 லட்சம் ரூபாய்க்கிட்ட உருவாயிருக்கும். இதுவே 51 ரூபா டெய்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் 29 லட்சம் ரூபா கிட்ட அந்த பணம் உருவாயிருக்கும். ஸோ இந்த டெஸ்டினேஷனை நீங்கள் அடையணும் அப்படின்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். முதல்ல டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளாவே ரெகுலர் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அது டெய்லி எஸ்ஐபி அப்படின்னா, எப்படி மாதம் மாதம் நீங்கள் வந்து அந்த ஒரு எஸ்ஐபியில் பணத்தை போட்டு அது ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் உருவாக்குவீங்களோ அதே மாதிரி டெய்லி தினமும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வந்து பார்த்து அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு ஆட்டோ டெபிட் ஆகும் எவ்ரி சிங்கிள் டே ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹21 அப்படிங்கிறது தான் இந்த டெய்லி எஸ்ஐபி. நான் சொல்ல போகிற டெய்லி எஸ்ஐபி. அதுவும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஃபோன்பேல டெய்லி எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 10 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான எஸ்ஐபிலாம் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 21 ரூபாயிலிருந்து டெய்லி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெய்லி எஸ்ஐபி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதை பார்த்துருவோமே. இப்போ மாசமான சம்பளம் வருது, அந்த வர்ற சம்பளம் வந்து இஎம்ஐக்கும் அந்த ரெண்ட்டு அது இதுன்னு மற்ற எசென்ஷியல்ஸ்க்கே போயிடுது. சேமிப்பு அப்படின்னு வர்றப்போ என்னால் 2000 3000 4000 சேமிக்க முடியல, அந்த ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டு மற்ற எதுக்கும் கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அதை ஒரு பேர்டனாக நினைக்கிறவங்க வந்து ஈஸியாக தினமும் ஒரு ஆட்டோ டெபிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பேர்டன் கம்மியாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் டெய்லி எஸ்ஐபி. குறிப்பிட்டு இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரி, ஸ்விக்கி இல்லை இந்த ஓலா, ஊபர் டிரைவர்லாம் பார்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க, யாரெல்லாம் இன்னும் அந்த ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி செக்டாருக்குள்ளே இருக்கிறீங்களோ ஆனால் நீங்களும் அந்த ஒரு எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், லம்சமாக பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இந்த டெய்லி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாம, இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாம, பிராக்டிஸ் பண்ணாம இதுல பணத்தை போட்டு தொலைக்கிறதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்லை அப்படின்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க பிகினரா, பேசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு பிகினரா உங்க பாக்கெட் மணி இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கூட நீங்க கத்துக்கலாம். அதுதான் டெய்லி எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து கட் டவுன் பண்ணியிருப்பீங்க, இங்கிருந்து ஆட்டோவில் போடுறது நடந்து போயிருப்பீங்க, அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் தினமும் சேர்த்து வச்சாலே நான் சொன்னனே 21 ரூபா இன்வெஸ்ட் பண்ணினா அது 12 லட்சமாக ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் உருவாகும் அப்படின்னு அந்த ஒரு டெஸ்டினியை உங்களால் அடைய முடியும். நம்ம சாதாரணமாக இப்படின்னு செலவு பண்ணுற காசை டெய்லி எஸ்ஐபியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது 12 என்ன 29 30ன்னு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பணம் அங்கே உருவாகிட்டு இருக்கும் ஒரு லாங் டேர்ம். சோ இப்போ உங்களுக்கு நான் டெய்லி எஸ்ஐபினா என்ன, யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டேன். இப்போ அடுத்ததா இதை நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஃபோன்பேல வந்து டெய்லி எஸ்ஐபி ஆப்ஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஃபோன்பே ஆப் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இருக்கு, நீங்க பார்த்து நீட்டா அப்டேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்க பண்ணலாங்கிற விவரத்தை நான் இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல இந்த பேடிஎம் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ நீங்க இங்க பேடிஎம் மணி ஆப்ல டெய்லி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எஸ்ஐபி போட்டுட்டு தான் இருக்கேன், அங்க டெய்லி எஸ்ஐபி எல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா 2 அப்ளிகேஷன் இருக்கு, Paytm
Paytm மணி. Paytm அப்ளிகேஷன்ல இருக்கிற அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு SIP மந்த்லி போடக்கூடியது. அங்க வந்து உங்களுக்கு டெய்லி SIP ஆப்ஷன் அங்க இல்ல. Paytm மணி அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல தான் உங்களுக்கு டெய்லி SIP கான ஆப்ஷன் இருக்கு. சோ இப்போ இந்த Paytm கான ப்ரமோஷனோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது இந்த ஒரு பர்టిక్యులர் இன்வெஸ்ட்மென்ட் எங்க இருக்கு அப்படிங்கிற பிளாட்ஃபார்மோட எஜுகேஷனை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Paytm கான ப்ரமோஷன் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? மந்த்லி SIP டெய்லி SIP அவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. அதை விட முக்கியமான இன்னொரு மேட்டர் இருக்கு. Paytm ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த பக்கம் Paytm மணில இருக்கக்கூடிய டெய்லி SIP ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? ரெகுலர் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களோட பணத்தை அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் எது இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க மூலியமா அங்க அவங்க முதலீடு செய்வாங்க. சோ அங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு கம்பேர்ட் டு டைரக்ட் அது ரெகுலர்ல கொஞ்சம் அதிகம். ஸோ ரெகுலர் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன? கமிஷன். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களோட ஃபண்டை ஹேண்டில் பண்றதால கமிஷனும் இங்க அதிகமா இருக்கும். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இங்க உங்களுக்கு டைரக்டா நீங்க போடுற பணம் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னு சொல்லுவில்ல AMC அங்க டைரக்டா போயிடும். அதனால இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் Paytm ஆப்ல இருக்கக்கூடிய இந்த ரெகுலர் ஃபண்ட்ஸுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 1.4%. இந்த பக்கம் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ Paytm மணில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.7%. அதாவது பாதிக்கு பாதி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகுது. என்ன பெரிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை லாங் டேர்ம்ல நீங்க வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டா உருவாகிறப்போ இந்த 1.5 இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு பெரிய அமௌண்ட்டா இருக்கும்னா 1 லட்சம் 1.5 லட்சம். நான் சொல்றேன் அந்த ஒரு லம்சம் அமௌண்ட்டுக்கு இந்த 0.1%, 1%, 2% எல்லாமே லட்சக்கணக்கில் இருக்கும். அந்த சேமிப்பை நீங்க இப்பவே சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இதுல நீங்க டைரக்டா ரெகுலரா அப்படிங்கறத பார்த்து பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதா மெயின் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Paytm ஆப்ல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுக்கும் Paytm மணி ஆப்ல இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோருக்கு போய் Paytm மணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதும் KYC ப்ராசஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுங்க. பேன் கார்டெல்லாம் கேட்கும், அதெல்லாம் ப்ராசஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. அங்க உங்களுக்கு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டைரக்ட் MF அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ICICI Prudentials, Axis, அதுக்கப்புறம் HDFC இவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லி SIP சூஸ் பண்ண போறீங்கன்னா ICICI Prudentials நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸ்கிரீன்ல ICICI கிளிக் பண்ணா உங்களுக்கு 21 ரூபா, 51 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்னு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி டெய்லி ஆட்டோ டெபிட் ஆகிறதுக்கான ஃபண்ட் அமௌண்ட் அங்க வந்து காமிக்கும். அதுல டெய்லி உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களோ அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க பிக் பண்ணி உங்களுக்கான OTP அந்த இதெல்லாம் கொடுத்து பின்ன கொடுத்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே அந்த பர்டிகுலர் ஒரு ஃபண்ட் ICICI Prudentialஸா எவ்ரி சிங்கிள் டே அந்த ஒரு ஃபண்டுக்காக உங்களோட 21 ரூபா வந்து டெபிட் ஆயிரும். ஸோ நீங்க அதை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுமோ நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ நீங்க அதை வந்து ஃபுல்லா செல் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதெல்லாமே கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு. இதுக்குன்னு பர்டிகுலர் 10 இயரோ இல்லை இத்தனை வருஷத்துக்கு நீங்க பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி SIP ஆகட்டும் இல்லை SIP ஆகட்டும் ஒரு 5 to 10 இயர்ஸ் ஹொரைசனோட தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம். ஸோ டெய்லி SIP இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். இப்படி நான் வந்து 21 ரூபா, 51 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்னு நான் வந்து இது பண்றேனே எனக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பணம் மெச்சூர் ஆகி நீங்க சொன்ன 12 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் சொன்னீங்களே எப்போ அது வந்து உருவாகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை கால்குலேட்டர்லேயே போட்டு காமிக்கிறேன் வாங்க. டெய்லி SIP கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு டெய்லி நீங்க 21 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா ஒரு 12% ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து வச்சுக்குவோம். அது பிரகாரம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குமா? கிடையாது. ஒரு 20-25 வருஷம் நம்ம வந்து டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் கொடுத்த இந்த ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன்ஸுக்கு எவ்வளவு கிடைக்குது இந்த டென்யூருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1,91,625 ரூபாயா இருக்கும்.
ஆனால் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1,91,100,000க்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,27,231 ரூபா. அப்போ உங்களுக்கு 25 வருஷம் கழிச்சு மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 12,18,856 ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்லி அந்த ஒரு வேல்யூ பிரகாரம். மேபி அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது மார்க்கெட்டோட அந்த ஒரு இதை பொறுத்து. இந்த ரேஞ்சுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகே, 21 ரூபாய்க்கான அந்த ஒரு இதை பார்த்தோம். அடுத்தது 51 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 25 வருஷம் டென்யூருக்கு அதே எக்ஸ்பெக்டட் அப்ராக்சிமேட் ஆவரேஜ் 12% ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் மொத்தமாக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 25 வருஷத்தில் 4,65,375 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா 24,94,705 ரூபா ரிட்டர்ன்ஸ் மட்டும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு ஆயிருக்குன்னா 29,60,80 ரூபா காட்டுது. அப்ராக்சிமேட்லி அந்த ஒரு அமௌண்ட் வரைக்கும் உங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ 50 ரூபா சும்மா இப்பெல்லாம் மினிமம் ஆட்டோ சார்ஜே 50 ரூபா. அதை ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து சேவ் பண்ண முடிஞ்சுங்க போட்டோம்னா 20 வருஷன்றது மேபி அது உங்களோட ஒரு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கோலாக வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை லோன் வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு டார்கெட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சேமிப்பால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மேபி உங்களோட குழந்தைங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் ஸ்டடீஸாக நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு டெய்லி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்டடீஸோ எஜுகேஷனோ இல்லை ஏதாவது ஒரு கல்யாணமோ அடுத்து ஏதாவது ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 21 ரூபாய்க்கும் 51 ரூபாய்க்கும் பார்த்தோமே, ஒருவேளை உங்களால் 100 ரூபா டெய்லி 100 ரூபா எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா எவ்வளவு ஆகும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க? இப்போ சொல்றேன் கேளுங்க. 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 12% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸுக்கு 25 வருஷம் டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 25 வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கூடிய அமௌண்ட் 9,12,500 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48,91,580 ரூபா உங்களோட எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் மட்டும். அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவா இருக்க போகுது? 58,04,080 ரூபா. இது ஒரு பெரிய தொகை தான். ஒரு 100 ரூபா சேவ் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கான ஒரு அமௌண்ட் அச்சீவ் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் இட். இதுவே 200 ரூபா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா 12% எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸுக்கு 25 வருஷம் டென்யூருக்கு நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 18,25,000 ரூபாய். அதுவே அதுக்கான ரிட்டர்ன்ஸ் மட்டும் எஸ்டிமேட்டடாக 97,83,160 ரூபா ரிட்டர்ன்ஸ் மட்டும். இப்போ மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவா இருக்க போகுது? 1,16,08,160 ரூபா. 25 வருஷத்துல டெய்லி 200 ரூபா நீங்க மிச்சம் முடிச்சீங்கன்னா 1 கோடியை தொட்டலாம். நீங்க இதுக்காக தனியா எங்கேயுமே ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். பெருசா இந்த ஒரு மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் இருந்தே இருக்கும். பட் ஆனா நீங்க பெரிய அளவுல நான் வந்து லம்சம் அமௌண்ட்டை கொடுத்து நான் வந்து சேமிக்கிறேன், அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நான் வந்து எடுக்கிறேன், எதுவுமே வேண்டாம். டெய்லி 200 ரூபா டெய்லி 200 ரூபா போட்டிங்கன்னா 1 கோடியை 25 வருஷத்துல நீங்கள் தொட முடியும். என்னதான் மார்க்கெட் இறங்கி ஏறினாலும் அரௌண்ட் அந்த 1 கோடிக்குள்ளையாவது வந்துட முடியுமா அப்படிங்கிறத வேணாலும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் டெய்லி எஸ்ஐபியோட அந்த ஒரு பவர். இதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஃபோன்பே, பேடிஎம்னு நிறைய இருக்குது. ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ யோசிக்காதீங்க, சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செபி ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்றேன். யூடியூப்ல வீடியோ பார்த்தேன், நான் வந்து யாரையோ கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. ஸோ செபி ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் ஆலோசனையை பெற்று தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்பில் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் டெய்லி எஸ்ஐபினா என்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், இதை நீங்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, பேடிஎம் மணிக்கும் பேடிஎம் ஆப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, எங்க நீங்க டெய்லி எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம், டெய்லி எஸ்ஐபியில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் உங்களால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க, நாங்கள் கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, is Meghla Kannan signing off. நன்றி. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.